இன்னைக்கு கோபிநாத் பாட்காஸ்டுடைய கெஸ்ட் இமிகிரேஷன் அட்டர்னி மேரி கென்னடி அவர்கள். போன முறை பேசினப்ப H1B சிக்கல் வந்து இந்த 100K அப்பவும் இதே ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அந்த மெமோ வந்து கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லி. இப்போ அது எவ்வளவு தெளிவா இருக்கு. நீங்க வெளியில இருந்து யுஎஸ்க்கு வெளியில இருக்கிற யாருமே 100K ஃபீஸ் கொடுக்காம நீங்க உள்ளார வர முடியாது. சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு கம்பெனி என்னை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்குது. இப்போ இந்த கம்பெனி என்னை வேலைக்கு எடுக்கணும்னா அரசாங்கத்துக்கு $1,00,000 பே பண்ணணும். 100,000. இப்போ நியூஸ்ல வர்றது இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து கிரீன் கார்டு பிகம் அன் இஷ்யூ. அதாவது கிரீன் கார்டு வாங்குறத அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் அமெரிக்காவில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு மேலெழுந்த வாரியாக சில தகவல்கள் வருது. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங்? இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் சேஞ்ச் ஆக போது கான்சுலேட்டுக்கு போக போறாங்க. தேர் ஆர் டெஃபினெட்லி லிமிடேஷன்ஸ், நான் சொல்ற மாதிரி, பிளஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். பட் ஆனால் அதை கடந்து தான் வரணும். ஆனால் எந்த கேஸில் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு போய் தான் தன்னுடைய கிரீன் கார்டு அப்ளை பண்ண முடியுங்கிற நிலைமை வரும்? The officer has the decision making discretion to decide இந்த பர்சனுக்கு இங்க இருந்தே அப்ளை பண்ணலாமா. இப்போ H1Bலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு, வந்து அவர் கிரீன் கார்டு இன்டர்வியூவில் உட்காராரு. இப்போ உங்களுக்கு கிரீன் கார்டெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் எப்படி திரும்பி வர முடியும்? 6 வருஷத்தில் H1B வீசா முடிஞ்சிடும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதே வந்து இந்த AC-21 ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கான்சுலேட் வந்து இவருக்கு அந்த கிரீன் கார்டுக்கே பெரிய இவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ற ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அந்த மொத்தமுமே கேன்சல் ஆகி தான் போக போகுது. இதை தான் நான் வந்து இந்த F1 ஸ்டூடெண்ட்ஸோடையுமே பார்ப்பேன். இவங்களோட காலகட்டம் எப்படி இருக்குன்னா 6 வருஷம் 7 வருஷம்லாம் இந்த H1B கிடைக்கலனாலும் இன்னொரு மாஸ்டர்ஸை தேடி போவாங்க, லோனை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது ஒரு ரொம்ப அறியப்படாத ஒரு ஸ்டோரியாக இருக்குது. F1ல நீங்கள் உள்ளார வரும்போது நீங்கள் கான்சுலேட்டுக்கு போகும்போதே நீங்கள் அவங்க கிட்ட டிக்ளேர் பண்ணுறீங்க, எனக்கு கிரீன் கார்டு எடுத்து நாங்கள் அந்த கண்ட்ரியில் போய் இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு தான் உள்ள வர்றீங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட கணக்குப்படி அவங்க படிக்க வராங்க, படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்ப போயிடுவாங்க. கரெக்ட். EB-5க்கும் போட்டி நடக்குதா? நீங்க 800,000 கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கூட லிமிடேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ இதுவுமே எல்லாருக்கும் எவ்வளவு நாள் போக போகுது, ஏன்னா இந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவுமே பேக்லாக் ஆயிடுச்சுன்னா திரும்ப இவங்க வெயிட் பண்ணுவாங்க கிரீன் கார்டுக்கு. Trump's gold card, what is that exactly? ஆக்சுவலாக அது இன்னும் வந்து ரொம்ப கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இப்போதைக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் எப்படின்னா 1 மில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் கிடையாது. The American dream is not easy. This is the one line that what Mary is trying to say, right? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்னைக்கு கோபிநாத் பாட்காஸ்டுடைய கெஸ்ட் இமிகிரேஷன் அட்டர்னி மேரி கென்னடி அவர்கள். ஏற்கனவே ஒரு முறை அவங்களோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம், அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. H1B பற்றின பல்வேறு விஷயங்களுக்கும் அமெரிக்க வாழ்க்கையில் வந்து சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு யூஎஸில், எஸ்பெஷலி அபவுட் த க்ரீன் கார்டு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட லெவல் ஆஃப் பாட்காஸ்ட் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த டைம். வணக்கம் கோபி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நம்ம தமிழ் மக்களோட பேசுறது, கனெக்ட் பண்ணுறது. தேங்க்யூ. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணினப்போ வந்து H1Bயில் பற்றின கொஞ்சம் ஆசிலேஷன்ஸ் இருந்தது. இப்போது நியூஸில் வர்றது இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து க்ரீன் கார்டு பிகம் அன் இஷ்யூ. அதாவது க்ரீன் கார்டு வாங்குறத அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் அமெரிக்காவில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு மேலெழுந்த வாரியாக சில தகவல்கள் வருது. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங்? இட்ஸ் அ மெமோ. அப்படின்னா ரூல் பாஸிங்காக இல்லை. ஸோ அந்த மெமோவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் வந்து க்ரீன் கார்டெல்லாம் ஸ்டாப் ஆகுது, இனிமேல் ஃபைலே பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்து யுஎஸில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இட்ஸ் லைக் கண்டிப்பாக இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தவங்க இன்றைக்கி வந்து அதில் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இட்ஸ் அ டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குது. இப்போ தான் வந்தது, லாஸ்ட் வீக் தான் வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ் லைக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் H1Bயில் வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு I-140 அதை முடித்த உடனேயே இவ்வளோ காலங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த ப்ரையாரிட்டி டேட்டே வந்து அவங்களுக்கு க்ளோஸராக வருது. ஸோ அது வந்தோடனே நம்ம ஃபைல் பண்ணலான்றதுக்காக 12 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து அதில் இப்படி தான் இருக்கணும், இட்ஸ் த டிசிஷன் ஆஃப் த ஆஃபீஸர், இட்ஸ் அ டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர் அப்படின்னும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ
தகவல்கள் பெருவாரியாக கேள்விப்படுவது அப்படின்னா க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே டிலே ஆகுது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் எம்பசிக்கு போய் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு தான் தகவல்கள் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. எக்ஸாக்ட்லி அப்படித்தானா, இல்லை இது வேறு மாதிரியா? எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய நான் இமிக்ரெண்ட் வீசஸ் கேட்டகரி இருக்குது. இப்போ H1Bலேயே பார்த்தீங்கன்னா டுவல் இன்டென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது நீங்கள் உள்ளர வந்துட்டிங்கன்னா உங்கள் எம்ப்ளாயரோ எப்போ அவங்க வந்து க்ரீன் கார்டை உங்களுக்கு பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயம் F1 பார்க்கும்போது F1ல நீங்கள் உள்ளர வரும்போது ஸ்டூடெண்ட் வீசா, அப்போ நீங்கள் கான்சுலேட்டுக்கு போகும்போதே நீங்கள் அவங்க கிட்ட டிக்ளேர் பண்ணுறீங்க, எனக்கு க்ரீன் கார்டு எடுத்து நாங்கள் அந்த கண்ட்ரியில் போய் இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு தான் உள்ள வர்றீங்க. அப்படியா? ஆமாம். அது வந்து டுவல் இன்டென்ட் கிடையாது அதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆக போகுது இப்போ அப்படின்னா, H1Bயில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏன்னா அவங்க உள்ளார வரும்போதே அதை அலோவ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்ஸ் திஸ் H1Bs. ஆக்சுவலாக H1B வழியாக உள்ளே வர்றப்போ எனக்கு ஃப்யூச்சரில் க்ரீன் கார்டு வேணும்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. வேறஸ் F1ல வர்றப்ப எனக்கு க்ரீன் கார்டெலாம் தேவையில்லைன்னு சொல்லி உள்ளே வர்றாங்களா? கரெக்ட். கண்டிஷன் அப்படி தான் இருக்கா? அப்படி தான். ஆனால் இது பற்றின அவேர்னஸ்லாம் இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்க வர்றப்போ அவரோட மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் இப்போ படிக்க போகிறேன், எம்எஸ் பண்ணுவேன், எம்எஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போவேன் H1Bயில், அப்புறம் ஒரு 2-3 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், அப்புறமா நான் வந்து கம்பெனி வழியாக நான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவேன், அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவேன். இதான் நான் வச்சுருக்க ரோட் மேப். ஆனால் நான் உள்ளே வர்றப்பவே நான் க்ரீன் கார்டு வேணான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வர்றேங்கிற கண்டிஷனே இப்போ எல்லாருக்கும் தெரியுமா முதல்ல? ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா எம்எஸ் வர்றதோ இல்லை மாஸ்டர்ஸ் படிக்க வர்றவங்க வந்து ஸோ இந்த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கணும். அப்படின்னு உள்ளார வரும்போது அந்த டுவல் இன்டென்ட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து விசாக்கு போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேனே, H1Bயில் வரவங்க வந்து எனக்கு ஊரில் என்ன டைஸ் இருக்குது, சொத்து இருக்கா, நான் ஏன் திரும்பி வரணும், என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இது எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். அதே சமயம் நீங்கள் F1க்கு போகும்போதோ இல்லை ஒரு விசிட்டர் விசாக்கு போகும்போதோ நீங்கள் வந்து உங்களோட டைஸ் டுவர்ட்ஸ் யர் ஹோம் கண்ட்ரி ஹேஸ் டு பி ப்ரூவன். அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து நான் திரும்பி வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதர் தன் த அதர் க்ரைட்டீரியாஸ் ஒரு ஸ்கூலோட I-20ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இதையுமே அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி தான் உள்ளாரே வரணும். வீசாவே ஸ்டாம்ப் ஆகணும். அப்படிதான் ஸ்டாம்ப் ஆகுது. ஆனால் சும்மா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே இருக்கிறதுனால கேட்குறேன், ஒரு 100ல் எத்தனை பேருக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளே வரதுடைய கண்டினியூவேஷனுடைய ஒரு இந்த ப்ராசஸுடைய தொடர்ச்சியில் க்ரீன் கார்டு வாங்க முடியாதுங்கிற விவரம் தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டாம்பிங் வரணும், இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதை நான் கொடுத்துட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்களுக்கு நிறைய நேரங்களில் கிடையாது. F1ல் வரும்போது அவங்களுக்கு வந்து யாரும் போய் க்ரீன் கார்டு நான் பண்ணி கொடுக்குறேன்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது இவங்களுக்கு. எம்ப்ளாயர்ஸ்ன்ற ஒரு க்ரைட்டீரியாக்கே வரலை. ஸோ அவங்க மாஸ்டர்ஸ் முடிக்கிறாங்க, அப்புறம் வந்து தே ஆர் டெஸ்பரேட் டு கெட் அன் H1B விச் இஸ் allowed. அதாவது அலவுடுன்னா அதுவுமே வந்து கண்டிப்பாக இவங்க H1Bக்காக வராங்கன்றதெல்லாம் வந்து விசா ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட கணக்குப்படி அவங்க படிக்க வராங்க, படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்ப போயிடுவாங்க. கரெக்ட், ஹோம் கண்ட்ரிக்கு போகணும். ஒரு விசிட்டர் விசா மாதிரி தான். அதாவது என் பேங்க் பேலன்ஸாக காட்டணும், நான் என்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கான முகாந்திரங்கள் எனக்கு இங்கே இருக்குது, சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், நான் ஊரில் தங்கிட மாட்டேன் அப்படின்னு சில டாக்குமெண்ட்ஸ் காட்டுற மாதிரி தான் அப்போ F1க்கும் காட்டுறாங்க. கண்டிப்பாக அதுதான் ரெக்குவயர்மெண்ட், ஆக்சுவலாக லீகல் ரெக்குவயர்மெண்ட் அதுதான். ஸோ இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வரும்போது 485ல் இன்னும் கிளியராக அந்த மெமோ சொல்லலை, இன்னும் நம்ம கிளியர் கைடன்ஸ் கொடுக்கல. பட் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டுவல் இன்டென்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா த ஆஃபீஸர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் யூ கேம் ஆன் அ H1B visa which has a dual intent, so you are eligible to file for your perm and I-140. இப்போ நீங்கள் வந்து 485 ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து மோஸ்ட் லைக்லி இங்கே இருந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணி வாங்க போகிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவங்க ரொம்ப பேனிக் ஆகிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா,
இப்போ கான்சுலேட்டில் போகிறதும் இப்போ நான் இமிக்ரெண்ட் வீசா ஸ்டாம்பிங்ன்றது ஒரு ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் வெளியில் எப்போ கண்ட்ரியை விட்டு போகிறீங்களோ அப்போ ஸ்டாம்பிங் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளார வரணும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் 485 ஆஃபீஸர் டிசைட்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி எலிஜிபிள் டு அட்ஜஸ்ட் யுவர் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு டிசிஷனுக்கு வராருன்னா கான்சுலேட்டில் இவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு க்ரீன் கார்டுக்கு டிலே இருக்க போகுது. ஆனால் கிடைக்காம போக போகுது. டிலே கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து த கான்சுலேட்ஸ் ஆர் டிலேட் வித் ஸோ மெனி அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த வீசாஸ். ஆனால் கிடைக்காமலே போக போகிறதுன்றத வந்து நான் வந்து அக்ரி பண்ணலை. இப்போது கிடைக்காமலே போக போகுதுன்னா இப்போது இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்தியாவுக்கு போகணும், எம்பசியில் அதிகாரிகள் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் க்ரீன் கார்டு எடுக்க முடியும்னு சொல்லுது. இதில் இப்போ நீங்கள் 2 சொல்கிறீங்க. அதாவது அதை வந்து இங்கே இருக்க ஆஃபீஸர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறீங்க. எல்லா கேஸுமே இந்தியாவுக்கு போய் தான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2ஆக இதை பிரிக்கிறீங்க. ஆனால் எந்த கேஸில் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு போய் தான் தன்னுடைய க்ரீன் கார்டை அப்ளை பண்ண முடியுங்கிற நிலைமை வரும்? அதாவது அப்ளை பண்ணும்போது இந்த 485ன்ற க்ரைட்டீரியா நீங்கள் யூஎஸில் நீங்கள் இருந்தீங்க, ஒரு வீசா ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இதில் பார்க்கும்போது இங்கே உள்ளார ஏதோ ஒரு ட்ராவல் முடித்து உள்ளார வரும்போது ஒரு சில வீசாஸுக்கு வந்து இவங்க 90 days இருந்ததுக்கு அப்புறமா 485 அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு மேக்ஸிமம் ரெக்குவயர்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அதே இது H1Bயில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. அப்படி வந்த உடனே அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த 485 வந்து அப்ளை பண்ணுறதுல எந்த பெரிய சேஞ்சஸும் இப்போ இருக்க போகிறதில்ல. இவங்க அப்ளை தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு EAD கார்டு வரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டு வரும், அதோட உங்களோட அட்வான்ஸ் பரோல் டாக்குமெண்ட்டு, ட்ராவல் டாக்குமெண்ட்டும் வரும். இது எல்லாம் அதோட சேர்த்து அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை. அதே சமயம் அந்த டிசிஷன் அட்ஜுடிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்ரூவ் பண்ணும்போது த ஆஃபீஸர் ஹேஸ் த டெசிஷன் மேக்கிங் டிஸ்க்ரிஷன் டு டிசைட் இந்த பர்சனுக்கு இங்கேருந்தே அப்ளை பண்ணலாமா, இல்லை இவங்க இந்தியாவுக்கு போய் இது வர்றதுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் டைம்லைன் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம். இந்த 485 வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த ஆஃபீஸர் வந்து டிசைட் பண்ணுவார், தே ஹாவ் டு கோ பேக் டு த கான்சுலேட் அண்ட் கெட் இட் அப்ரூவ்ட். இப்போ ஒரு வீசா ஸ்டாம்பிங்க்கு நீங்கள் எப்படி போக போகிறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு கைடன்ஸ் இருக்க போது, ஒரு ரெகுலேஷன் இருக்க போது, அதோடு சேர்த்து அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. இருக்கு லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர், கன்சர்ன்ஸ் ஆர் தேர். ஏன்னா கான்சுலேட்டுன்னு போகும்போதே இன்னும் கொஞ்சம் அதிகமான டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படலாம், இல்லை அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஒரு வேறு மாதிரியான இப்போ இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்பீடிங் நெக்லிஜென்ஸில் இருக்கலாம், இல்லை DUIயில் இருக்கலாம். இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீசா போகும்போது இட்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ்டு மோர் தேன் வாட் எவர் இட் இஸ். அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டோட ஒருத்தர் இருக்காருன்னா கான்சுலேட்டில் போகும்போது ஹீ கேன் எக்ஸ்பெக்ட் அ டிலே டெஃபினட்டாக. ஆனால் இது வந்து டினாயலில் முடியுமா அப்படிங்கிறது வந்து த ஆஃபீஸர் எல்லாம் 2க்குமே ரிஸ்க் இருக்க தான் செய்யுதுங்க. இங்கே இருந்தாலும் தே கோ த்ரூ அ வெரி வெரி எக்ஸ்பேண்டட் FBI டாக்குமெண்ட் ரிவ்யூஸ், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. நான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்புக்கெல்லாம் போவேன்னா அப்போது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நம்ம கிளைண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் அளவுக்கு அவர் ஆஃபீஸர் தூக்கிட்டு வருவார். அப்படியே வந்துட்டு என்னடா இவ்வளோ ஹிஸ்ட்ரியாக வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு அவ்வளவு தரவுகள்லாம் கையில் வந்த பிறகு தான் க்ரீன் கார்டு கொடுக்குறது ஏற்கனவே அப்படி தான் நடக்குது. அதில் இன்டர்வியூலாம் இப்போ 485லே பார்த்தீங்கன்னா போன அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா 485 எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டுக்குமே இன்டர்வியூ வாஸ் சம்திங் பிகேம் லைக் அ மேண்டேட்டரி. நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்லேயுமே இன்டர்வியூ ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு ரெப்ரசன்டட் பை தெம்செல்ஸ் ஆர் தேர் அட்டர்னி அவங்க முடிச்சுட்டு தான் அவங்க அப்ரூவல் வந்துட்டு இருந்தது. இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் சேஞ்ச் ஆக போது கான்சுலேட்டுக்கு போக போகிறாங்க. தேர் ஆர் டெஃபினெட்லி லிமிட்டேஷன்ஸ் நான் சொல்கிற மாதிரி, ப்ளஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். பட் ஆனால் அதை கடந்து தான் வரணும். உலகம் முழுக்கவே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரியாக வடிசே அந்தந்த ஊர்க்காரங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அந்த ஒரு குரல் பெருவாரியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு பதட்டம் ஏற்படுவது நியாயம்தான்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையும் கூடாது. நம்ம மக்களுக்கு வந்து இமிக்ரேஷன்னு சொல்லும்போது அன்னோன் ஃபியர்ன்னு சொல்கிறேன் நான். ரொம்ப பதட்டப்படுறாங்க, பேனிக் ஆகுறாங்க. அதோட காசஸ்மே வந்து நிறைய விதங்களில் வந்து பர்சனல் லைஃப் வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகுது. இது என்ன ஆக போதோ என்ன ஆக போதோன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் ஆல் தீஸ் மெமோஸ், அந்த ரூல் மேக்கிங், இது எல்லாமே வந்து நிறைய இடங்களில் வந்து இவங்களை லிமிட் பண்ணுது. நிறைய சேஞ்சஸும் வருது. இப்போ ஏஐ வரும்போது இவங்களோட லோக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தேர் ஓன் லைக் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ இதெல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வி ஆல் நோ த கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ஃபேவர் ஆஃப் இமிக்ரேஷன். அதுதான் ரியாலிட்டி. அப்போது அவங்க வந்து ஒரு கம்ப்ளைன்ஸு, கைடன்ஸு, சேஞ்சஸ் ஆர் ஆல் கெட்டிங் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேர் ஆல் இம்ப்ளிமெண்டிங் ஆல் தோஸ் சேஞ்சஸ், கைடன்ஸ், கம்ப்ளைன்ஸ். ஸோ அதை நம்ம நேவிகேட் பண்ணி போகும்போது அந்த ரியல் ஸ்ட்ரகிள் இருக்குது. யூஆர் ரைட் டு சே தட் நம்ம வந்து லிமிட்டேஷன்ஸாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் இமிக்ரெண்ட் வீசாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15லேருந்து தே செட் யுவர் சோஷியல் மீடியா ஹேஸ் டு பி மேட் அஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாருமே இப்போ வந்து எமர்ஜென்சி வீசாஸ் என்ற ஆப்ஷனே இல்லை. நம்ம ஊருக்கு போகிறவங்க 2027 தான் ஏர்லியஸ்ட் வீசாஸ் வருது. ஸோ நீங்கள் அதான் நீங்கள் சொல்கிறது விசா அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் ஆகிறது 2027 தான். இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா 2027 தான் என்ன இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. அதான் நிலைமை. அதுதான் கரெக்ட். அப்போது இன்னொன்று என்னென்னா, இப்போது அப்பா இறந்துட்டாருன்னே சொல்லி என்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போகலாமா மேம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து போகும்போது அது எமர்ஜென்சி. நீங்கள் எமர்ஜென்சின்னு ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போது இவங்களோட நிலைமை அப்படி இருக்குன்னா, இவங்க வந்து அங்கேருந்து திரும்பி வரும்போது இவங்க எமர்ஜென்சிக்காக நான் போனேன், எனக்கு வந்து எமர்ஜென்சி வீசா கொடுங்க, நான் திரும்ப போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு கேட்கும்போது அது அப்ரூவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே போனது தான் நீ எமர்ஜென்சி, நீ திரும்பி வர்றது வந்து இட்ஸ் நாட் யுவர் எமர்ஜென்சி. இப்போ ஒரு H1Bயில் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஊருக்கு போகிறாரு. அவர் ஊருக்கு போனவர் வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி உள்ளே வந்துட முடியாதா? வீசா ஸ்டாம்பிங் இதுவே இல்லையே உங்களுக்கு. வீசா ஸ்டாம்பிங் ஸ்லாட்ஸ், அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸே கிடையாது. ஸோ இப்போ ஸ்லாட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் H1Bயில் இருந்தாலும் திரும்ப வந்து வேலையில் சேர முடியுமாங்கிற நெருக்கடி உங்களுக்கு இருக்குது. கரெக்ட். இப்போது இதில் நான் வந்து இது ஒரு உத்தேசமான ஒரு கணிப்புன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் நீங்கள் சொல்கிறது மாதிரி இதில் கொஞ்சம் லிமிடேஷன்ஸுக்கு க்ரீன் கார்டு இஷ்யூவில் நம்ம சொல்கிறோம். இப்போ H1Bயில் இருக்கார் ஒருத்தர், ஆஃபீஸர் டிஸ்கிரிஷன்னு சொல்கிறாங்க. இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இல்லை நீங்கள் இந்தியாவில் போயிட்டு US எம்பசி வழியாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் க்ரீன் கார்டு கொடுக்கப்படும் அல்லது முடிவு செய்யப்படும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ H1Bலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு, வந்து அவர் க்ரீன் கார்டு இன்டர்வியூவில் உட்காராரு. இப்போ உங்களுக்கு க்ரீன் கார்டெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் எப்படி திரும்பி வர முடியும்? இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது நானுமே கைட் பண்ணும்போதே சொல்லுவேன், H1Bயை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க, அது நான் இமிக்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு வீசா. ஸோ நீங்கள் H1Bயை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு க்ரீன் கார்டு இல்லை, நீங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவர் திரும்பி வரணும்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா 6 வருஷத்தில் H1B வீசா முடிஞ்சிடும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதே வந்து இந்த அந்த AC21 ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே. ஸோ இப்போது கான்சுலேட் வந்து இவருக்கு அந்த க்ரீன் கார்டுக்கே இவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்ற ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அந்த மொத்தமுமே கேன்சல் ஆகி தான் போக போகுது. பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்கா வரக்கூடியதை வந்து பெருங்கனவாகத்தான் இந்தியா இது வரைக்கும் நிறைய, ஏன்னா மிடில் கிளாஸ் நிறையா கடந்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வந்திருக்காங்க. அவங்க மைண்டில் எப்படின்னா, நம்ம சினிமா கதைகளில் சொல்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரீம் வந்து அமெரிக்கன் வீசா, ஓகே, அதுக்கடுத்து H1B எக்ஸ்டென்ஷன், அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கார்டு. இதான் அந்த ரோட் மேப் இல்லையா? இப்போ முதல்ல வீசாக்கு 2027 தான் வந்து வீசாக்கான இன்டர்வியூஸ்க்கே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம் அதில் கேப் இருக்குது. உள்ளே வந்து H1B எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பிகம் வெரி பிக் சேலஞ்ச். லாஸ்ட் டைம் நீங்கள் அதை சொன்னீங்க, H1B எக்ஸ்டெண்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளே சவால் இருக்குன்னு. இப்போ அவருக்கு ஒரு 15 வருஷமாக ஒருத்தர் இருக்கார், ஓகேப்பா நம்ம அப்படியே ஒரு க்ரீன் கார்டை வாங்கிட்டா இந்த பிரச்சனையில் இருந்தாவது வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பிரச்சனைனா இஸ் இட் வாட் இஸ் ஹேப்பனிங்? அன்ஃபேராக இருக்குன்னு சொல்கிறேன். எனக்குமே அப்படி தான். இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே அப்படி தான். ஏன்னா இது வந்து ஒரு
ஒரு நம்ம ஃபேமிலியோட தானே ஜேர்னி பண்ணுறோம் எல்லாருமே. யூ கான்ட் செக்ரிகேட் பிட்வீன். நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷம் 2001 நான் வந்தேன். இப்போ என்னோட ஜேர்னியை தான் நான் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இது கிடையாதுன்னா வீடாக இருக்குது, பிள்ளைங்களோட வாழ்க்கை இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு 15 வருஷமாக. ஸோ அப்போது இதை தான் நான் இந்த F1 ஸ்டூடெண்ட்ஸோடையுமே பார்ப்பேன். நான் எனக்கு இப்போது F1ல் இவங்க வராங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு கோல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துடணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. 2 வருஷம் அவ்வளோதான். ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வேலை கிடைக்கும். ஏன்னா லோனோட தானே வராங்க. அப்போ இங்கே சம்பாரிச்சாதான் அதை கட்ட முடியும். நீங்கள் என்ன தான் லீகல் ரெக்குவயர்மெண்ட் தெரியுமா தெரியாதானாலும் லோனை கட்டினா தான் இங்கேருந்து சம்பாரிச்சா தான் கட்ட முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃபீஸ் இஸ் நாட் ஈஸி. அவ்வளோ பெரிய தொகையோட தான் வராங்க. இங்க டாலர்ல சம்பாரிச்சாதான் ருப்பியில கட்ட முடியும். அதான் யதார்த்தம். கரெக்ட். ஸோ போன வாரம் நான் ஒரு பையன் கிட்ட சொல்கிறேன், அவன் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு ஓபிடின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு 1 வருஷம் 12 மந்த்ஸ் அந்த இனிஷியல் பீரியட் ஆஃப் டைம் அதில் வேலை பார்த்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது அவனுக்கு. இன்னொரு 24 மாதத்துக்கான ஸ்டெம் ஓபிடியில் பண்ணும்போது கவர்மெண்ட் ஒத்துக்கலை, யுஎஸ்சிஐஎஸ் ஒத்துக்கலை, அவனுக்கு டினை ஆயிடுச்சு. ஸோ அவன் என்கிட்ட கேட்குறான், நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் இப்போ கிளம்பி போகணும் அப்படின்னு. அவனுக்கு உண்டான காலகட்டம் 30 நாள் தான். 30 டேஸ்க்குள்ள அப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கல. அவனால் வேலையே இனிமேல் இங்கே இந்த ஊர்லேயே இருக்க முடியாது. ஓகே, வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு 30 நாளில் போயாகணும். இது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 வருஷத்தில் ஒரு வேலை ஒரு மாஸ்டர்ஸ் முடிக்கிறாங்க. தென் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸில் இருக்கும்போதுமே ஒரு வருஷமும் இவங்க H1Bக்கு ட்ரை பண்ணுவாங்க. கிடைச்சிடும், நமக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இவங்களோட காலகட்டம் எப்படி இருக்குன்னா 6 வருஷம் 7 வருஷம்லாம் இந்த H1B கிடைக்கலனாலும் இன்னொரு மாஸ்டர்ஸை தேடி போவாங்க. ஓகே, H1B விசா கிடைக்கல அப்படின்னா நான் இந்த ஸ்டூடெண்ட் விசாவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? அப்போ இன்னொரு டிகிரி லோனை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது ஒரு ரொம்ப அறியப்படாத ஒரு ஸ்டோரியாக இருக்குது. இது மாதிரி எத்தனை சதவீத மாணவர்கள் இருப்பாங்க? அதாவது எப்படின்னா, இப்போ நான் கிட்டத்தட்ட இது புலிவாலை பிடிச்ச கதை இல்லையா? நான் ஊருக்குள்ளே வந்துட்டேன், இங்கே ஒரு வேலை போயாகணும், இப்போ வேலை கிடைக்கல, இல்லாட்டி ஸோ விசா கேன்சல் ஆகிடும். அப்போ நான் ஸ்டூடெண்ட் விசாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், பண்ணிட்டே இருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பேரலாக இதுக்கு படிக்கிறதுக்கான கடனும் கூட்டிகிட்டே வருது. இது எவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்கு நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள்? நான் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் சொல்லணும்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை என்னோட கிளாஸ்மேட்டோட அவங்களோட பையன் எனக்கு இப்போது இல்லை, இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. 3 மாதம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆனால் அதை ஓவர் ரைட் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். நம்ம போன தடவை பேசினதெல்லாம் இங்கே வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு. ஆனால் இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, தேர் ஆர் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போது நீங்கள் உள்ளர வரும்போதே உங்களோட நான் திரும்ப சொல்கிறேன், என்ன சொல்கிறது, எனக்கு மனசார சொல்கிற விஷயங்கள் இது. எப்படின்னா, நீங்கள் 2 வருஷம் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரேன், இதுதான் பண்ணணும், இதை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஓபிடின்னு ஒரு கார்டு வரும்போதே இவங்களுக்கு அந்த லீகலாகவே ஒரு அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கலாம், யூ கேன் பி யுவர் ஓன் ஃபவுண்டர் ஆஃப் அன் ஸ்மாலர் கம்பெனி, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு இருக்கலாம். இவங்களுக்கு இப்போ இதை கேட்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க கோபி, ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இல்லைன்னா யூ ஆர் நாட் கிரியேட்டிங் யுவர் ஓன் பிளேஸ் இன் த ஜேர்னி. அவ்வளோதான். ஏன்னா நான் இதை லீகலாக சொல்கிறேனே, ஒரு மாஸ்டர்ஸ்க்கு வர முன்னாடியே அந்த 12 மந்த்ஸில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஒரு ஃபவுண்டராக நீங்கள் இருக்கலாம், அதுக்கு நான் என்னெல்லாம் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடையும் ஒரு கனவோடையும் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களோட ஜேர்னி. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேருந்து வர்றது தான் ஒரு இந்த ரீசெண்டாக வந்த மாடர்னைசேஷன் ரூலில் H1B இதே ஸ்டார்ட் அப்பை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரிலேட்டட் ஃபீல்டாக இருக்கணும். இப்போது நேற்று ஒரு இடத்துல நான் போகும்போது அவங்க கேட்குறாங்க, என்னென்னா எனக்கு நான் இன்னொரு ஓபிடி ஸ்டேட்டஸில் இருக்கேன், நான் ஐடி ரிலேட்டட் ஃபீல்டு, பட் ஆனால் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரன் பண்ணலாமா அப்படின்னு. அது கிடையாது.
அது ரெக்ரூட்மெண்ட் இல்ல. நீங்க இட்ஸ் எ ரிலேட்டட் ஃபீல்ட். ஆக்சுவலாக இப்போ இந்த டைனமிக்ஸ் மாறி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு எஃப்என்ல உள்ள வரவர் அல்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்குமே என்ன ஒரு எஃப்என்ல நான் உள்ள வருவேன், படிச்சு முடிப்பேன், படிச்சு முடிச்சோன்னே வேலை எடுப்பேன், H1Bக்கு போவேன். இப்போ நீங்கள் வந்து தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸுங்கிறத சொல்கிறீங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கான பிளான்ஸோட உள்ள வர சொல்கிறீங்க. கண்டிப்பா. உள்ளார வரும்போது நான் சென்னைக்கு வந்திருக்கும்போது ஒரு 350 ஸ்டூடண்ட்ஸ் வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அதாவது ஹவ் டு பி லைக் வந்து யுஎஸ்க்கு போகலாமா இல்லை யூகேக்கு போகலாமா அப்ராட் லைக் ஃபாரின் எஜுகேஷன்ஸ் அட் அப்ராட்னு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் சிசில் சுந்தர் வந்து என்ன வந்து அங்கே பேசுகிறதுக்காக இமிக்ரேஷன் பற்றி மீறி இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாரும் பேசுகிறதையும் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு டேர்ன் வரும்போது நான் வந்து வீசா பற்றியே பேசலைங்க கோபி. ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா வீசா ஆப்ஷன்ஸ் இது எல்லாரும் யார் வேணாலும் பண்ணலாம். நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த இடத்துல வந்திருக்கீங்க. There are people who have invested their time and efforts to உங்களோட வாழ்க்கையை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே லோன் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டீங்க. ஆனால் இதோட உங்களோட கனவுகள் வந்து விட்டு போகாமல் இமிக்ரேஷனை பற்றி நான் வீசா எப்படி அப்ளை பண்ணோம் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது கிளாடில் போட்டால் வருது, ChatGPT அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போய் எனக்கு உண்டான ரோட் மேப்பு இங்கே போனால் என்னோடய வாழ்க்கை இன்னொரு 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ இதை நீங்கள் யோசிக்காமலோ முடிவு பண்ணாமலோ வீசாக்காகவும் இதுக்காகவும் பண்ணுறது தட்ஸ் நாட் த ரைட் வேன்றது தான் என்னோட தாட்டிங்க. ஸோ அமெரிக்கா வருவதற்கு வீசா எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கள் என்ன ஆட்டிடியூடை கேரி பண்ணுறீங்கிறது இல்லையா? அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ கேன் யூ டெல் அஸ் சம்திங் சே லைக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் யூஎஸ்க்கு வரவருக்கு வீசாவுக்கு இப்படி போகணும், அந்த இன்டர்வியூவில் எப்படி நடந்துக்கணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சொன்னாங்களோ, இப்போ F1ல உள்ளே வர்றவருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னால் இந்த வீசா ப்ராசஸ் இதுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி நான் F1க்குள்ளே உள்ளே வரேன், என்னோடய ட்ரீம் இது தான், நான் ஒரு மாஸ்டர்ஸ் படிப்பேன், அமெரிக்காவில் செட்டில் ஆவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ அவர் என்னென்ன விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும், என்னென்ன திட்டங்களை வைத்திருக்க வேண்டும்? ஏன்னா அது டைனமிக்ஸ் மாறிடுச்சுங்கிறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னாடி மாஸ்டர்ஸ்க்கு இங்கே இப்போ முடித்த உடனேயே அவங்களுக்கு ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி இமீடியட்டாக இருந்தது. அப்படி இல்லை இப்போ காலகட்டம். இங்கே ஓபிடிலையுமே அவங்க எந்த கம்பெனியில் வேணாலும் வேலை பார்க்கலான்னு இருக்கும்போது கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. அதனால தான் அது ஸ்ட்ரகிளே. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்னு ஒரு லெட்டரை வச்சுட்டு அவங்க ஸ்டெம் ஓபிடின்னு எக்ஸ்டென்ஷனுக்கு போகும்போது அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். USCIS இஸ் நாட் அக்செப்டிங் தட். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நீ வந்து வேலையே பார்க்கல, சும்மா அந்த லெட்டரை வச்சு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுறீங்க. அப்போது உங்களோட எப்படி இருக்கணும், உங்களோட பிளான் ஒரு டிசையர் ஒரு உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட நான் இந்த ஸ்டெப்ஸை பண்ண போகிறேன், எனக்கு அதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் உங்கள் ஜேர்னியே. இல்லையா? இன்னொன்று சொல்லட்டா? ஸோ இவ்வளோ சொல்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம், அது மூலியமாக உங்களுக்கு H1Bயை தேடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, EB1Aன்ற இருக்கிறதுக்கு O1ன்னு இருக்குது. அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் க்ரைட்டீரியாஸ். எப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது அதை அக்னாலேஜ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகலாம், க்ரீன் கார்டு வரைக்கும் போகலாம். சரி, அதெல்லாம் ரொம்ப நீங்கள் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள். இப்போ ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு பண்ணியிருக்கோன்னா அவன் வந்து எங்களுக்கு வந்து இந்த AI வச்சு ஒரு ஃபோன் சிஸ்டம் பண்ணி கொடுத்தா ஹீஸ் அ ஸ்டார்ட் அப் ஓனர் இன் இஸ் ஓன் OPT. நான் வந்து இவங்கெல்லாம் யாரும் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லாமல் நான் பேசவே இல்லை. ஆனால் இல்லை, ப்ராக்டிக்கலாக முயற்சி செய்தால் முடியாது இல்லைங்க, அந்த ஆங்கிலேருந்து பார்த்தா இது ஓகேயாக இருக்குது. ஆனால் இது அவுட் ஆஃப், ஏன்னா அமெரிக்காவுக்கு வர்ற எக்ஸ்போஷரே இப்போ தான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிருக்கு. அப்படி இருக்கப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா எனக்கு ஈஸியஸ்ட்டு ஃபார்மாக இருந்தது என்னென்னா, எனக்கு படித்து முடிச்சோன்னு ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து படித்து முடிச்சு வேலை கிடைக்காதுங்க தான் ரியாலிட்டி. இப்போ H1B கிடைக்கிறதுக்கும் நீங்கள் எத்தனை ட்ரை பண்ணணுன்ற ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. 4 வருஷம் 5 வருஷம் இப்போது இங்கே உள்ள இடத்துல இங்கே உள்ளார வந்துட்டு இவங்க இந்த சூழ்நிலைக்கும் இந்த கல்ச்சருக்கும் அடாப்ட் ஆனவுடனே இவங்களுக்கு வெளியில் போகிறதுக்குள்ள பயம் இருக்குது பாருங்களேன். அது வந்து ரொம்ப தட்ஸ் அ ரியாலிட்டி, தட்ஸ் அ ட்ரூத். இப்போ நான் இவங்கிட்ட அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீ அங்கே போ 3 வருஷம்
நீ எந்த சென்னையில் போறியா, எஸ்டாப்ளிஷ் சம்திங் தட் யூ ஹாவ் ஏர்ன்ட் யுவர் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் யூஎஸ். இதை வச்சு உன்னால் எப்படி பில்ட் பண்ண முடியாத ஒரு கேரியர் இல்லை. ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டூ இட் நவ். ஏன்னா அவனுக்கு வந்து 30, ஏன்னா இது டினை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவங்க போயிட்டாங்க. அதே சமயம் இங்கே டினை ஆகாதவங்களோட கதை வந்து ரொம்ப வேறு. டே 1 சிபிடின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதை தேடி 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 எந்த காலேஜ் கொடுக்குறாங்கன்னு போவாங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துலையே இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கே ஒழிய இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறதுக்கு தயாராகவே இல்லை. The American dream is not easy. This is the one line that what Mary is trying to say, right? கரெக்ட். ஓகே, அப்போ நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். என்னென்னா, உண்மையாகவே அமெரிக்கா போனால் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இன்னைய தேதிக்கு எவ்வளோ ரெலவெண்ட்? இஸ் இட் ட்ரூ, இல்லை நம்ம ஃபேண்டசி அப்படி நினச்சிட்டு இருக்கோமா? இன்றைக்கி இன்னமும் அமெரிக்கன் ட்ரீம் இஸ் ட்ரூ தான், ரியல் தான். ஏன்னா நான் இப்போ EB-5லையுமே இருக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு சே தட். ஏன்னா எல்லாருக்கும் கிடையாது அந்த EB-5 ஆப்ஷன்ஸு. நம்ம முன்னாடியுமே சொன்னோம், இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் லா ஆஃபீஸஸ் அமெரிக்கன். அந்த நியூ ரூட்ஸ்ன்னு இன்னொரு இதுலேயுமே நான் அதில் இன்வால்வ்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸ் அவங்களோட ஓன் ஏர்னிங்ஸ்லேயுமே பிள்ளைங்க ஆசைப்படும் போது அதை இங்கே கண்டினியூ பண்ண வைக்கணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களோட சொத்து பத்து எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது அவங்க அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோட என்கரேஜும் பண்ணுறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ அது வந்து ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள். இப்போது நீங்கள் வந்து இப்போ H1Bயில் வரோம், இங்கே வர்றவங்களுக்கு வந்து அவங்க வர்றது வந்து நான் இமிக்ரெண்ட் வீசாஸ். ஏன்னா இப்போ EB-5ல வர்றவங்களோ, இப்போது ட்ரம்ப் கோல்ட் கார்டு வருது, அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு 1 மில்லியனை கொடுத்துட்டு அவங்களோடது வந்து திரும்பியும் அது காசு வந்து இட் கோஸ் டு த கவர்மெண்ட். ஆக்சுவலாக அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் தான் அது வருது. ஆனால் அது எல்லாம் நமக்கு அது சாத்தியப்பட வேண்டிய ஒரு வீசாவாக எனக்கு அது படலை. ஆனால் நான் இமிக்ரெண்ட் வீசாஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து தான் உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்களோட எல்லா முயற்சிகளையும் எடுக்கணுன்றவங்களுக்கு வந்து இட்ஸ் அன் ஹார்ட் திங் டு டூ. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு டஃப்பான ஒரு பிளேஸ் தான். அதாவது உங்கள் கையில் மிதமிஞ்சிய பணம் இருந்து கவர்மெண்ட்டில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வர வீசா வாங்குற கேட்டகரி இருந்தால் அது வேறு. ஆனால் கடனை உடனே வாங்கி அமெரிக்காவுக்கு போனால் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறதுல கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய சிக்கல் நீங்கள் எனக்கு டிரெக்டாக சொல்ல முடியுமா? ஒருவர் தன்னுடைய அதாவது பெரும் கடன் வாங்கி அமெரிக்காவுக்கு வந்து அது நம்ம டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து உள்ளே வருவது நல்ல முடிவா? இல்லை, அதுதான் இப்போ உள்ள ரியாலிட்டியாக எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்த காலகட்டத்தில் உள்ள இப்போயும் நான் அதை வந்து எனக்கு வந்து சென்னைன்றதோ இல்லை தமிழ்நாடுன்றதோ இப்போவும் வந்து நான் திரும்பி பார்த்து போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஊர் தான், இடம் தான். ஆனால் இப்போ இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், இப்போ ஜாப் அவைலபிலிட்டிஸ், அதுக்குண்டான ரெக்குவயர்மெண்ட்ஸு, அது எல்லாமே குறைஞ்ச காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. நீங்கள் வந்தது H1Bயில் வந்தவங்க எல்லாருமே ஐடி தான், அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நம்மளை எனேபிள் பண்ணி இங்கே கொண்டு வந்தது. இப்போது அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் நாட் தேர் அவைலபிள், அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற வந்து அந்த நீட்ஸ் ஆர் நாட் தேர். அதுக்கப்புறமா வந்து அந்த தேவைகள் வந்து இன்னுமே அந்த அதிகப்படலை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, அந்த அளவுக்கு வந்து ஜாப் மார்க்கெட்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பேண்டட் டு தட் எக்ஸ்டென்ட். ஓகே, உள்ளே வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்த மாதிரி அமெரிக்கா போனால் ரொம்ப சம்பாரிச்சு போடலாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா H1Bக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐடி செக்டார் தான் அதை டாமினேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு இந்த வருஷம் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 100K ஃபீஸ் இருக்குது, வெளியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணான்ற ஒரு லிமிட்டேஷன் இருந்ததுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் 40% க்ரைட்டீரியாவில் இருக்காங்க. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் லாட்ரியுமே 200,000க்கு மேலே தான். எப்போது அந்த 100K லிமிட்டேஷன்ஸ் இருக்கும்போதுமே ரியாலிட்டி ஸ்பீக்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அப்போது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25-30% தான் ப்ராபபிலிட்டியே இருந்தது இவங்க லாட்ரியில் பிக் ஆகிறதே. அது இல்லையே. நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஓரளவுக்கு அவைலபிலிட்டிஸ் இருந்தது, நீட்ஸ் இருந்தது, அவங்க அப்ளை பண்ணால் கிடச்சிது, அவங்க ஒரு எம்ப்ளாயரை தேடுவாங்க, அங்கே வந்துட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. போன முறை பேசினப்ப H1Bயோடைய சிக்கல் வந்து இந்த 100K அப்போவும் இதே ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அந்த மெமோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அது எவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ H1B பற்றி பேசுவோம். உண்மையிலே இப்போ H1B ஒருத்தர் பெறுவது
எவ்வளவு சிக்கல் அல்லது எவ்வளவு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு? அதாவது அந்த 100K விசா வந்து செப்டம்பர் 24th வரைக்கும் ஸ்டில் எஃபெக்டிவ். அந்த அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து இந்த செப்டம்பர் 24th 2026 வரைக்கும் அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வெளியிலேருந்து யுஎஸ்க்கு வெளியில் இருக்கிற யாருமே 100K ஃபீஸ் கொடுக்காம நீங்கள் உள்ளார வர முடியாது. ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு கம்பெனி என்னை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்குது. இப்போ இந்த கம்பெனி என்னை வேலைக்கு எடுக்கணும்னா அரசாங்கத்துக்கு $1,00,000 பே பண்ணணும். 100,000. ஆமாம். ஓகே. அப்போ வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் தானே அர்த்தம்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அது முதல்ல அதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஸோ இப்போ 100K கொடுத்தா அப்போ இப்போ இப்படியே ஒன் பை ஒன்னாக வரும். ஏன்னா மேலேருந்து கீழே வரதுக்குள்ள இப்போ இருந்து மேலே போக வேண்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே H1B ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகே. அப்போ H1B ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏற்கனவே H1Bயில் ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறவங்களுக்கான க்ரீன் கார்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடப்பதை போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியர்கள், தமிழர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும்? 2 சிறப்பு. முதல்ல வந்து இங்கே இருக்கிறவர்கள் என்ன மாதிரியாக தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? இங்கேயே தொடரணும்னா அதுக்கு என்ன வேலைகள் அல்லது வேறு ஏதாவது திட்டங்களை செய்யணுமா? முதல்ல அதை பேசலாம். ஸோ இப்போ H1B கிடைக்கிறதுலையும் சிக்கல், H1Bயில் இருக்கிறவர்கள் க்ரீன் கார்டை நோக்கி நகர்வதிலும் சிக்கல். அமெரிக்காவில் வாழ் இந்தியர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இதில் வந்து நமக்கு நிறைய சாய்ஸஸ் இல்லைங்க கோபி. யூ ஹாவ் டு ஜஸ்ட் நேவிகேட் அலாங் வித் வேர் யூ ஆர் இன். அதுதான் ரியாலிட்டி. எப்படின்னா இவங்க இப்போ 485 வருது. எப்படி ஒரு 12 வருஷம் இப்போ வெயிட் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் வரும்போது 2004 அப்ளை பண்ணால் 2005 க்ரீன் கார்டு வந்துடுச்சு. அதை அவ்வளோ டைம் அவ்வளோதான் ஆச்சுது. ஓகே. இப்போலாம் எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ வந்து இப்போ தான் 2013 நடந்துக்கிட்டு இருக்கு. 2014க்கு கொஞ்சம் மூவ் ஆச்சுது. அப்போனா பாருங்கள், 12 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க க்ரீன் கார்டுன்ற ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரீன் கார்டுக்கு. ஸோ இதே மாதிரி உள்ள லிமிட்டேஷன்ஸையும் ஓவர் கிராஸ் பண்ணி தான் இவங்க இருக்கிறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அதோடு தான் வாழ்க்கையை வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க. இதில் எந்த சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு தான் பெரிய இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களுக்கு தான் பெரிய ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா இப்போது இது எப்படி பார்க்குறேன்னா, இப்போ 2010 to 13, 15 வரைக்கும் வந்தவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு குழந்தை மட்டும் இந்தியாவில் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருப்பாங்க. அவர் ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்திருப்பாரு. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஃபேமிலியை கூட்டு வந்திருப்பாரு. கரெக்ட். ஓகே. ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்கும். அந்த பிள்ளை இங்கே வரையிலே ஒரு 7 வயசோட வரும். ஓகே. இப்போ EB-5 இப்போ அப்ளை பண்ணணுன்ற, ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, ஒரு 800,000 வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் கூட இவங்களுக்கு வந்து இவங்களோட அடுத்த லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, இந்த குழந்தைங்கள வந்து ஏதோ ஒரு காலேஜ் நீடுக்காக F1 ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த F1லேருந்து 485 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்ன். நீங்கள் முன்னால் சொன்னது மாதிரி F1 வழியாக அவங்க அந்த F1 விசாவில் அவங்க இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா லீகலியே அவங்க வந்து க்ரீன் கார்டுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஆமாம், அதுதான் வந்து அந்த F1 லீகல் ரெக்குவயர்மெண்ட். அது ஆனால் இதெல்லாம் முன்னால் உத்தேசிச்சே இருக்க மாட்டாங்களே. இப்போ மக்களும் அவேராக இல்லைன்னு சொல்லிட முடியாது தானே. ஏன்னா இதெல்லாம் யோசிச்சே இருக்க மாட்டாங்க தானே ஒரு பீரியடில். ஸோ இப்போ இங்கே ஒரு பிள்ளை இந்தியாவில் பிறந்து ஒரு பிள்ளை இங்கே பிறந்த பிள்ளைகள் இங்கே உள்ள சிட்டிசன் இல்லையா? ஸோ இந்தியாவில் பிறந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பது இப்போ கேள்விக்குறியாகும். கரெக்ட். ஸோ இஸ் தேர் எனி சொல்யூஷன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் வி கேன் ஒர்க் ஆன்? இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ப்ரையாரிட்டி டேட் வந்து 2014 இருக்குது. இது எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான். இது நான் சொல்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து 2014லேருந்து 15 வரைக்கும் போகலாமா இருக்கும். அதுதான் அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு பெரிய என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த பிள்ளைங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, அவங்க திரும்ப F1க்கு மாற்றுவாங்க, திரும்பவும் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும், H1Bக்கு மாற்றுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் EB-5 is not something everybody can afford to do that. or Trump gold card எல்லாம் வந்து 1 million கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம் இந்த காசு, எனக்கு க்ரீன் கார்டை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்கிற இடத்துலையும் நாம் இல்லை. ஏன்னா H1Bயில் எனக்கு தெரியும் என்ன ஆவரேஜ் சேலரின்றது கொண்டு தெரியும். ஆக்சுவலாக அமெரிக்காவில் ஆவரேஜ் சேலரி தான் என்ன? ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது என்ன? அது வேலையை பொறுத்தது, நிறுவனத்தை பொறுத்ததுங்கிற ஒரு ஆன்சர் இருக்குனாலும் கூட ஒரு ஆவரேஜ் சேலரி என்ன? அல்லது இப்படி கூட இந்த கேள்வியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒய் ஒரு H1B காரரால் EB-5 விசாவை வாங்க முடியாது?
அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு லேமேன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இப்போ லெவல் 2 ஆக்குபேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு ஓவரால் ஒரு ரெக்குவயர்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன். லெவல் 2 தான் பெரும்பாலும் நம்ம ஆட்கள்லாம் வந்து ஆமாம், ஒரு ஜாயின் பண்ணுறது. பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சுருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்காங்க, அதில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்கன்னே வச்சுப்போமே. அவங்களுக்கெல்லாம் ஒரு லெவல் 2 லெவல் 3னா ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $100,000 to $110,000 வருஷத்துக்கு சொல்லலாம். ஒரு லட்சம் ரூபானா ஒரு 10,000 கூட வராது, 8,000 ஆமா, 9,000 ரூபாய், ஆமா, ஆமா. $9,000. டாலர் ஓகே. ஆமா, கரெக்ட். ஒருவேளை 2 பேரும் earn பண்ணா ஒரு $18,000. டாலர் இருக்கும். இதில் $18,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு டீசென்ட் லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க, குழந்தைங்க வேறு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளோ ஆக்சுவலாக சேவ் மிச்சமாகும்? பண்ண முடியும். டாக்ஸு, அப்புறம் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸு ப்ளஸ் வீடு, இதெல்லாம் போக வந்து 2 பேருமே ஒரு ரொம்ப நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க. லெவல் 3 லெவல் 4 ஆக்குபேஷன்ஸ்லேயுமே இருக்காங்க. இப்போது மெட்டாலேயோ என்விடியாலேயோ அது ரொம்ப லிமிட்டட் பீப்புள். ஆனால் நான் சொல்ல பெரும்பான்மை வச்சு பெரும்பான்மை வந்து அவங்களோட ஆவரேஜ் இப்போ ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு $20,000 வாங்கினா கூட ஒரு ஒரு $6,000 வேணால் அவங்க மாதத்துக்கு சேவ் 5,000 6,000 சேவ் பண்ணலாம். ஸோ 5,000 அது கூட ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு ஜூலை போயிட்டு வந்தாங்கன்னா இந்த பணம் வேற குறைஞ்சிடும் இல்லை. ஒரு ஜூலை ஹாலிடேக்கு இந்தியா வந்துட்டு போனாங்கன்னா இந்த சேவிங்கில் பெரிய அளவு அடி வாங்க. ஆமாம், அப்போ ஆவரேஜ் 5,000 வச்சுக்கலாம். 12 $60,000 தான் வருஷத்துக்கு சேமிக்க முடியும். 60,000னா 6,956 100 வச்சுட்டாலே 60 லட்சம் ரூபாயை அவங்களால சேமிக்க முடியும். வேற இப்போ EB5 இல்லது ட்ரம்ப் கோல்டன் கார்டோ அதனுடைய அது வந்து ஆக்சுவலாக அது என்னது, அரசாங்க ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். $1 million. இல்லை, $800,000 ஆன் த EB5. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 2026 வரைக்கும் தான். இப்போது ஒரே ஒரு இது என்னென்னா ஃபைனல் ஆக்ஷன் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து EB5 இந்தியன் நேஷ்னாலிட்டிஸ்க்கு வந்து கரண்ட்டாக இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அதுலேயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் நியூ ரூட்ஸ்ன்றதுல அதையும் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஐ நோ த டேட்டாஸ். அதுவுமே ரொம்ப ரஷ்அப் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதை ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ரஷ்அப் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கே போட்டி இருக்கு. அதுக்கு ஃபைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லைங்க கோபி. இப்போ ஒரு கப்புள்ஸ் எல்லாம் வந்து நான் பேசுகிறேன், தமிழ் தான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஊருக்கு போகணும், அம்மா அப்பாவுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வீசா ஸ்டாம்பிங்கே 27-28 வரைக்கும் கூட போகுது, 2027 வரைக்கும் இருக்கு. அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ள திரும்ப வரணும்னா நான் விசா எடுக்கிறதுக்கு 2028 வரைக்கும் காத்திருக்க வேண்டியது. அப்போ இங்கே எனக்கு வந்து நான் ஒரு கிரீன் கார்டு வாங்குறத தவிர எனக்கு ஆப்ஷன் இல்லைங்கிற நிலைமை அப்படின்னு. ஸோ அதனால EB5க்கும் போட்டி நடக்குதா? போட்டி அப்படின்னு சொல்றது இல்லை, ஐ மீன் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ப்ளஸ் அதோட 2027 அந்த ஒரு டைமும் அதில் வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் அது ஒரு டைம் லிமிட்டோட தான் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸ் இந்த 800,000 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து இந்த செப்டம்பர் 2026 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த டேர்ம்ஸ்லேயே வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர். நீங்கள் 800,000 கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கூட லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ இதுவுமே எல்லாருக்கும் எவ்வளோ நாள் போக போகுது, ஏன்னா இந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவுமே பேக்லாக் ஆகிடுச்சுன்னா திரும்ப இவங்க வெயிட் பண்ணுவாங்க க்ரீன் கார்டுக்கு. ஸோ H1Bயில் இருக்கக்கூடிய அந்த அளவு சவால் இல்லைனாலும் ஒரு லிமிட்டட் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஸோ இது ஒரு 800K இவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா EB5 பொறுத்த வரைக்கும்? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லன்னு இல்லை, இது வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் முன்னாடியுமே சொன்ன மாதிரி இட்ஸ் வந்து ரெகுலேட்டட். இப்போது சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்ஸ் எல்லாரும் எல்லாம் வந்து இங்கே வந்து அதில் வந்து இப்போ அவங்க ரொம்பவே பிகாஸ் தே வாண்ட் டு அவாய்ட் மணி லாண்ட்ரிங் அட் எனி காஸ்ட். வெளியில் தேவையில்லாத மணியை வந்து அவங்க உள்ளார எந்த ரீசனுக்காகவும் கொண்டு வரதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இப்போது எங்கள் இடத்துல இருந்து இந்த மணி உள்ளார வருதுன்றதை வந்து ரொம்ப க்ளீன் டாக்குமெண்டேஷன்ஸாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரையர் க்ரைட்டீரியா. அந்த 800,000 வாங்கிட முடியாது. ப்ளஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும் போதுமே அந்த SEC வந்து இதில் ரொம்பவே இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம ரொம்ப பயப்பட வேணாம். பட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி டியூ டெலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஆனால் இப்போது நான் வந்து ஒரு 800K கொடுத்து முறையான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஒரு EB5 எடுத்தாலுமே எனக்கு எப்போ க்ரீன் கார்டு வருங்கிறதெல்லாம். ஸோ அது வந்து ப்ராஜெக்ட் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இல்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 485 வந்து ப்ராசஸிங் டைம் லைன் இஸ் த சேம். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். 2.5 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. இப்போது அந்த ட்ரம்ப்ஸ் கோல்ட் கார்டு
அது வாட் இஸ் தட் எக்ஸாக்ட்லி? ஆக்சுவலாக அது இன்னும் வந்து ரொம்ப கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இப்போதைக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் எப்படின்னா 1 million நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இந்தியன்ஸ்க்காக உள்ள ஒரு ஒரு ரெக்கமெண்ட். இது அவங்க ரொம்ப இதை தேடி போக மாட்டாங்களோன்னு என்னோட ஜென்ரலைஸ் பண்ணலை, நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அது மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் I சோர்ஸ் ஆஃப் want to ஃபண்டிங்ஸ் okay, I want to settle in செட்டில் US. இன் யூஎஸ் அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற அமெரிக்கன் ட்ரீம்ஸ் ஆர் ஸ்டில் தேர். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஸோ அவங்க அமெரிக்கன் ட்ரீம்ங்கிறதே இப்போ மாறிடுச்சு. ஸோ அமெரிக்கன் ட்ரீமுடைய மினிமம் விலை வந்து $1 million இல்லை? ஆமாம் முன்னால் வந்து நான் படிச்சுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி உள்ள ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுத்து அல்லது பணத்தை செலவு பண்ணி வர்றது. இப்போ வந்து அமெரிக்கன் ட்ரீமுடைய பேசிக் ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் $1 million. ஓகே, இல்லை அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் கேட்குறேன். இப்போ இந்த முயற்சிகள் ஏன் பண்ணப்படுது? அதாவது நிறைய முதலீடுகளை அமெரிக்கா ஈர்க்க முயற்சிக்குதா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க சொல்லும்போதே அதை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பை விச் இட் வாஸ் பாஸ்ட் ஆன், லைக் வந்து இந்த கோல்ட் கார்டு எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டுவர்ட்ஸ் எங்களுக்கு அந்த ஃபண்டிங்கும் தேவைப்படுது அப்படின்னு தான் இட்ஸ் லைக் துபாய் கோல்டன் விசா. ஆமாம், கரெக்ட். அதே அதே மாதிரி தான். ஓகே. இப்போ EB-5 வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் மத்தியில் அதை வேகமாக வாங்க முயற்சி பண்ணுறாங்க? அந்த நெருக்கடி எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு கேட்க. அதாவது இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஏன்னா H1Bயில் இத்தனை காலகட்டங்கள் இருந்துட்டு ஓரளவுக்கு 2 பேரும் இருக்கும்போது அவங்க அதோட ஏர்னிங்ஸுமே ஒரு கிளியர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங். W2ல தான் வேலை பார்த்துருப்பாங்க 2 பேரோட, இல்லைன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அது அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்த ஒரு ஓகே, அதை வித்துட்டு அதை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேனே, என்ன தான் வந்து பிள்ளைங்களுக்காக தான். நம்மளோட எல்லாமே நம்ம அப்படி தானே பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ இவங்க எடுக்கிற முடிவுகளே இந்த EB-5ஓட ரிலேட்டட் எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து அந்த பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். இவங்க காலேஜ் போகும்போது H4ல இருப்பாங்க, அதில் 21 வயசுக்கு அப்புறம் இருக்க முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து F1 ஸ்டூடெண்ட் க்ரைட்டீரியாவுக்கு மாறியே ஆகணும். இன்டர்நேஷ்னல் ஃபீஸ் இருக்குது. ப்ளஸ் நிறைய லோக்கல் காலேஜஸ் நல்ல வந்து இப்போ ஐவி லீக் காலேஜஸ்லாம் வந்து பிள்ளைங்க குவாலிஃபை ஆகுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட அந்த வீசா சிச்சுவேஷன்னால இவங்களுக்கு வந்து ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்க ஒரு சில அவங்க தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் தட் டிசிஷன். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கணக்கில் வச்சு இந்த மாதிரி முடிவுகள் ஃபோர்ஸாக வேறு வழி இல்லாமல் தான் எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கேட்கல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் சும்மா ஒரு 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 சினாரியோ சொல்கிறேன். மூத்த பிள்ளை வந்து இந்தியன் சிட்டிசன், இளைய பிள்ளை அமெரிக்கன் சிட்டிசன். ஏன்னா அவங்க இங்கே பிறந்ததுனால இவங்க 2 பேரும் H1Bயில் இருக்காங்க. இந்த மாதிரியான குடும்ப அமைப்பு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்கள் எப்படின்னா ஒரு இப்போ இருக்கிற க்ரீன் கார்டு அப்ரூவ் ஆன இதெல்லாமே 2013ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் போகும்னு நினைக்கிறேன். 2016 வரைக்கும். அதாவது ஒரு பிள்ளை அங்கே இருக்கும், அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அவங்க H1Bயில் வந்திருப்பாங்க, அந்த இன்னொரு குழந்தை இங்கே வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில காலகட்டங்கள் மூவ் ஆகி போகிற வரைக்கும் இப்போ 2016 2017ல் வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு 30ஸ்ல வராங்க. ஸோ இங்கே வந்த கூட 2 பிள்ளைங்களுமே இங்கே உள்ள சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் டிஸ்டர்ப் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு அட்டர்னிங்கிற லெவலை தாண்டி யூ ஒர்க் வித் பீப்புள், எஸ்பெஷலி விமன் அப்படிங்கிறதுனால இப்போ நடக்கிற மாற்றங்கள் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க, அதோட இம்பேக்ட்ஸை. குறிப்பாக லே ஆஃப், ஏஐ வந்த பிறகு புதிதாக வேலை உருவாகணும்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதே நேரத்தில் வேலை போகிறது போயிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக கூட பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து நிறைய பேரை வெளியில் அனுப்புனாங்க. அதில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன மாதிரியான சிக்கலை இங்கே உருவாக்கியிருக்கு? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வேலை போகுது அப்படின்னா நமக்கு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டு சிஸ்டம்னு இருக்கும், ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடலாம் கொஞ்சம் நாளைக்கு. பட் இங்கே நண்பர்கள் தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே லோனில் வேறு இருக்கும். அப்போது என்ன இப்போ இருக்கக்கூடிய சமீபத்திய நெருக்கடி என்னவா இருக்குது? ரொம்ப நிறைய இருக்குங்க கோபி. இப்போ ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒருத்தர் வந்து வாக்இன் பண்ணுறாரு, சொல்கிறாரு 14 வருஷமாக இருக்கேன், ஒரு தடவை கூட நான் வேலை இல்லாமல் இருந்ததில்லை. இப்போ 60 days அப்படிங்கிற லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வேலை முடிஞ்சதுன்னா 60 நாளுக்குள்ளார இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா கிளம்பி போகணும். இதுக்குள்ளார இவங்களோட வீடு எல்லாத்தையும் விடுங்க, நம்ம வந்து எக்கனாமிக்கல் அசட்ஸ் கூட
இதுதான் நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம், விட்டுறலாம். ஆனா, நம்ம வந்து ஒரு மென்டலி யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டா இருக்கும்போது, அது கிரியேட் பண்ற அந்த கியாட்டிக் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப பரிதாபமா இருக்கும் எனக்கு. அவங்கள பார்க்கும்போது, அப்படியே ரொம்ப வந்து ஏன்னா அவங்க ப்ரிப்பேரே ஆகல. நம்மளா முடிவு பண்ணி நம்ம போறோம் அப்படின்னு போற காலங்கள் வேற அப்படியே. ஆனா இது வந்து ரொம்பவே இட்ஸ் டிஸ்டர்பிங் அ லாட் மோர் தென் வாட் வி ரியலி மேனேஜ் பண்றத விடையும் மீறி தான் அது டிஸ்டர்ப் ஆகுது. இது எவ்வளோ மனசிக்கலை உருவாக்குது? ஏன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்களாம் தே பார்ன் அண்ட் brought up ஹியர். இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்கிறது வேற. ஆனால் இல்லை நம்ம ஊருக்கு தான் போகணும், அந்த 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 முடிவை பிள்ளைங்க ஏற்றுக்கணும், 60 நாளைக்குள்ளே ஏற்றுக்கிட்டு ஊருக்கு வரணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது உளவியல் ரீதியாக பெரிய சிக்கல் இல்லையா? கண்டிப்பா. அதாவது நான் சொன்னேன் இப்போ வந்து ஒரு ஒரு இங்கே தான் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னேன். 60 நாள் கழிச்சு அவங்க கம்பெனி சொல்லுது, "நீ 60 நாளுக்குள்ளார நீ கிளம்பலன்னா, நான் உனக்கு டிக்கெட் குடுக்க மாட்டேன்." பிகாஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அவங்களோட கம்ப்ளையன்ஸ். ஆனா இந்த பையன் வந்து ஏபி எக்ஸாம்ன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து நான் எப்படி அத பார்த்தேன்னா, ஒரு ஒரு குழந்தைய வந்து நீங்க வந்து இங்க நல்லா படி, இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவேன்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சுட்டு, ஒரு எக்ஸாம கூட நீ இங்க இருந்து முடியாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி குடுத்துட்டோமோ அப்படின்னு எவ்வளோ டிஸ்டர்பா இருக்கும் அது. நான் சொன்னேன், "நீங்க இருங்க. இவங்கள வந்து விசிட்டர் விசால இந்த ரீசனிங்கே சொல்லி நம்ம ஃபைல் பண்ணி அவங்க இருந்துட்டு ஆனா அதுக்கு எடுத்த முயற்சிகள் இருக்கே, எனக்கே அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா அம்மா, அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு பயம். எங்க அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல நான் இருந்துற போறேனோ, திரும்பி வரும்போது அது ஒரு ப்ராப்ளம் ஆயிட போதோ. ஆனா இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த எக்ஸாம முடிக்கட்டும். முடிச்சுட்டு எனக்கு வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி. அவனுக்கு வந்து ஒரு இங்க கூட்டிட்டு வந்துட்டு, நீ வந்து இதெல்லாம் கிடையாது, நீ கிளம்புன்னு சொல்றது வந்து இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூலாம் நீங்கள் ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, ஆமா. அதுக்காக ஃபைட் பண்ணுறீங்க. ஆமா. பட் ஆனால் இருந்தாலும் அது காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குன்னு இருக்கு. சொல்றீங்க. ஆனா எனக்கு வந்து நான் லீகலா அதாவது அத லீகலா நான் ஹேண்டில் பண்ணிடுவேனோன்னு தோணுது. ஏன்னா அது ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இப்படியே தான் சொல்லுறேன். நான் அந்த ரெக்வெஸ்ட்லயே அப்படி தான் கேட்டேன் நானு. இந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸாம் எழுதணும். இவ்வளோ நாள் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லீகலா தான் நான் ரெக்வெர் பண்றேன் நானு. ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த கோ த்ரூ பண்றாங்க இல்லைங்களா? நம்ம அஷ்யூர் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இல்லை அது எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம் தானே, கஷ்டம் என்னதான் தான். இருந்தாலும். கரெக்ட். ஏன்னா லீகலாக அதை எதிர்ந்து கொண்டு அவங்கள பரீட்சை எழுத வைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் முடிச்சுட்டு அங்கே தான் போகிறேன். பட் எனக்கு இந்த அமைப்பே கொஞ்சம் புரியலை. என்னன்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு வராங்க, அவங்க முறைப்படி டாக்குமெண்ட்ஸோட வராங்க, முறைப்படி நிறுவனத்தில் பணி செய்கிறாங்க, அவங்க வேலை முடிச்சு இன்னொரு H1Bயில் அடுத்த இன்னொரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 60 நாளைக்குள்ளே நடக்கலைன்னா, உன் பிள்ளை என்ன படிச்சுட்டு இருக்கு, உன் குடும்பம் இங்கே என்ன சொத்து வாங்கி போட்டிருக்கு, இல்லை என்ன கடனில் இருக்குது, இது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ 60 நாளில் கிளம்பிடணும் அப்படின்னா எவ்வளோ அது ரொம்ப சிரமம் இல்லையா இது? ஏன்னா ஏன் இது வந்து நியாயப்படி சரிதானப்பா அப்படின்னு நம்ம கேட்டு போயிடலாம். வாங்க உங்கள் ரிசோர்ஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு வரவேற்ற ஒரு நாட்டில் வந்து அப்படி நடக்கும்போது அது ரொம்ப சிரமம் இல்லையாங்கிறது தான். கண்டிப்பா ரொம்ப. ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ நீங்க சொன்னோம்ல, இப்போ ஒரு இந்தியன் பார்ன் குழந்தை இருக்கு அப்படின்னும்போது, இப்போ அந்த ஒரு ஒரு நெறைய பேர் இப்ப பார்க்குறேன் நானு. எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பெஷல் நீட் சைல்டா இருக்கும். 12th வரைக்கும் இங்க பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த குழந்தை போற வரைக்கும் அவங்க வந்து நெறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பா வந்து ரொம்ப எக்ஸம்ப்ளரியா அவங்க ஸ்கூல் சிஸ்டம் ஆர் தேர் ஃபார் தெம் டு பி சப்போர்ட்டட். தனி ஒரு கேப் குடுத்து அவங்கள கூட்டிட்டு போவாங்க. தனியான டீச்சர் குடுக்குறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்ட்ஸ் நீட் வென் தேர் இஸ் அ ஸ்பெஷல் நீட் சைல்ட். அத மீறி இவங்க வந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் போயிடுது. அதுக்கு அப்புறமா வந்து காலேஜுக்கு போகும்போது, இவங்களுக்கு வந்து F1 ஸ்டேட்டஸ் இல்லாம அந்த குழந்தை இங்க 21 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்டின்யூ பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க சிட்டிசன் இல்லை. அவங்க வந்து இந்த நான் இமிகிரன்ட் ஸ்டேட்டஸ்ல H1, H4ல இருக்காங்க. இந்த குழந்தை வந்து F1ல வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்போ 2010ல 2012ல இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் 2014 வரைக்கும் உள்ளவங்களுக்கு கிரீன் கார்டு இன்னும் வரல. ஸோ இப்போ இவங்க H4லேயே தான் இவங்களோட ஸ்டேட்டஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லா மெடிக்கல் ரெக்கார்டும் வாங்கி அந்த B2 விசிட்டர் விசாவில் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. இவங்களால இந்த குழந்தை தனியாக இந்தியாவுக்கும் போக முடியாது. அதே சமயம் இந்த இடத்துல இதுக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸே கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு. இப்போ இவங்க வந்து விசிட்டர் விசாலே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒரு விசிட்டர் விசால
இருந்தானா எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? அதுதான் அது பை லீகலாக வந்து 12 மந்த்ஸ் தான். 6 மந்த்ஸ் தான். இல்லைன்னா நீங்கள் வெளியில தான் போயிட்டு வரணும். ஆனால் இது வேற வழியே இல்லை. இப்போ இருக்கிற இந்த மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் ஆஃபீஸில். எனக்கு நீங்கள் பேசிட்டீங்களா ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இது ஒவ்வொன்றையும் லீகலாக போய் லீகலாக வந்து ஹேண்டில் பண்ணி லீகலாக இது பண்ணி அட்லீஸ்ட் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேருக்கு அஃபர்டபிலிட்டி இருக்குன்னு தெரியல ஒன்று. ரெண்டாவது எவ்வளோ பேருக்கு அப்படி அதை செஞ்சிட முடியும்னு தெரில. ஒரு அந்த ஒரு ஒரு சேயிங் மாதிரி ஒன்று சொல்லுவாங்கள்ல, சைனா ஒர்க்ஸ் வித் என்ஜினியர்ஸ், அமெரிக்கா ஒர்க்ஸ் வித் லாயர்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக லாயரோட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ இங்கே கண்டினியூவே பண்ண முடியுங்கிற மாதிரியான. கண்டிப்பாக. பேக் டு H1B. இப்போது 100K அப்படிங்கிறது ஷுவராக வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் கொடுத்தா தான் எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனியில் சேர முடியும் நிலமை இருக்குன்னா, இப்போது 60 நாளில் என்னுடைய 2வது வேலையை தேடிக்கணும். எனக்கு வேலை போச்சு. இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போது நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அங்கே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு 60 நாளைக்குள்ளே அடுத்த வேலைக்கு போகணும்னா, இப்போ இருக்க நிலமையில் ஒரு 100K கொடுத்து ஒரு H1Bலேருந்து வேலை இல்லாத ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எப்படி வேலை கொடுப்பாரு? முதல்ல அது எவ்வளோ, அது சாத்தியமே இல்லாத மாதிரி சாத்தியமே இருக்கு. இல்லாது. இது வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்துச்சு இது 12 மந்த்ஸ் அந்த ப்ரொக்ளமேஷன். இது வரைக்கும் ஒரு 85 பேருக்கு ஒரு டோட்டலாக ஓவராலாகவே வந்து ஃபுல்லாகவே யூஎஸில் இருந்தே 85 பேருக்கு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது அன்அஃபிஷியல் டேட்டாஸ்லேருந்து வர்ற விஷயங்கள். அது அவ்வளோ பேர் தான். இப்போ ஒரு அமேசானோ ஒரு மெட்டாவோ டிபெண்டிங் ஆன் இவங்க கண்டிப்பாக வேணும். எல்லாருக்கும்லாம் இதில் கிடைக்காது. ஒரு கண்டிப்பாக டாப் நாச் கம்பெனிஸில் ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கவங்களுக்கு வேணால் இது சாத்தியம். சாத்தியமாக இருக்கும். அப்போ மற்றவங்களுடைய எதிர்காலம், இப்போ ஒருத்தருக்கு வேலை போகுது, ஏன்னா லே ஆஃபும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஓகே, சில பேருக்கு வேலை பிடிக்காமல் வெளியில் வரலாம், சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட வேண்டி வரலாம். இவ்வளவு நிலைகள் இருக்குல்ல. அப்போ நான் இன்னொரு எம்ப்ளாயரை ஒரு 100K கொடுத்து எடுத்துக்க மாட்டாருன்னா அப்போ என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறியில் தான் நீங்கள் இருக்கணும். ப்ளஸ் அதாவது ஒரு 2 பார்க்குறேன் நான். இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே இருக்கிறவங்களையும் நான், ஏன்னா 2த்தையும் நான் பேலன்ஸ் பண்ணணும் தான் பார்க்குறேன் நான். அப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப அவங்க வந்து எனக்கு பிடிக்காம தான் இந்தியாவுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளோட போகிறாங்கல்ல, எப்படி நான் திரும்ப வர்றதுன்னு ரொம்ப கேட்பாங்க. எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தே ஹாவ் டு ஃபோர்ஸ் தெம்செல்ஸ் டு லீவ். திரும்பி போகிறவங்க எதனாலையும் எனக்கு தெரியாது, ரொம்ப திரும்பி வரவங்க கம்மி தாங்க கோபி. அப்படியே இந்த மாதிரி நெருக்கடியில் போகிறவங்க திரும்ப வரணும்னு அவங்க வரணும்னு நினச்சி தான் போகிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து போகிறதுனாலையோ என்னமோ தெரியல, அங்கே போய் நிறைய பேரை நான் பார்ப்பேன் நான். அவங்க அப்படியே அங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க, ஒரு வீடை பார்ப்பாங்க, அப்படியே தான் இருக்காங்க. திரும்பி இங்கே வந்து இங்கேருந்து போகும்போது உள்ள டெஸ்பரேட்னஸ்லாம் அங்கே இல்லை. திரும்பி வர இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னன்னா, அமெரிக்க வாழ்க்கை இல்லாமல் என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கதே மித்து தான். இந்தியாலையும் இங்கேருந்து போன பிறகு செட்டில் ஆகிக்கலாம் தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம என்ன மனநிலையோடு அமெரிக்காவை பார்த்தோம், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு பார்த்தோங்கிறது மாறிடுச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு படிக்க வர விரும்புகிற ஒரு மாணவருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் 2 விஷயம் என்ன? மாணவருக்கு வந்து எப்படின்னா அவங்களோட தெளிவான ஒரு முடிவுகளோட பிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு 5 வருஷம் இதுதான் எனக்கு வந்து என்னோட கோல். இதை முடிக்கும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏவை நான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், பிளான் பி இப்படி ஆச்சுன்னா என்னோட வாழ்க்கை முறை இப்படி இருக்க முடியுன்ற ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையோடு தான் நீங்கள் முடிவுகளை எடுக்கணும். லோன் எடுக்கிறீங்க, திரும்ப எப்படி கட்ட போகிறோன்னு தெரியல, இங்கே வந்து திணறீங்க, ஏதோ ஒரு வேலைகளில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க. 99 இயர்ஸ் பேனுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ண முடியாத வேலைகளை நீங்கள் போய் எடுத்து பண்ணீங்கன்னா அப்படின்னு. 99 இயர்ஸ் பேனுன்னா நீங்கள் வந்து இப்போது அன்ஆத்தரைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு காலகட்டத்தை மீறி நீங்கள் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவர் ஸ்டே மட்டும் இல்லை, அன்ஆத்தரைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, நீங்கள் எதையுமே லீகலாக இல்லாத ஒரு இடத்துல இது 3 இயர்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் இருக்குது, 99 இயர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 99 இயர்ஸ்னால் உங்கள் லைஃப் டைமாக நீங்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு முடிவுகள் இருக்கும்போது அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகவே இருக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு ஒருவேளை பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலையா, வாட் இஸ் யோர் பிளான் பி? ஓகே, ஸோ பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன மாதிரி நீ பொழைச்சிக்கோன்னு ட்ரை பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அ பிளான் பி. ஓகே, அமெரிக்காவில் வந்து லைஃப்பை செட்டில் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த விஷயங்களில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும், இல்லை இந்த விஷயங்களில் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா வாட் இஸ் யுவர் சஜஷன்? சரி, நான் வந்து அமெரிக்கா வரும்போது இது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். எப்படின்னா ரொம்ப வந்து வந்த உடனேயே
எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் எனக்கு நிறைய ப்ரைவசி இருக்குது, டைம் இருக்குது, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஈவன் ஃப்ரம் மீ லைக் விமன் டு விமன் சொல்லும்போது கூட நம்ம வர காலகட்டம் வந்து வீக்கெண்டை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு பாட்லாக்கோ ஒரு கேதரிங்கோ மட்டும் இல்லை. தெர் இஸ் பியாண்ட் தட். அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது சாதாரணமாக விஷயமா இருக்கலாம், பட் கெரியரில் ஒரு H1Bயில் கிடைச்ச உடனேயே அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களோட கெரியர் க்ரோத்தை பற்றி பெருசாக வந்து யோசிக்கிறதே இல்லை. ஜஸ்ட் இதுதான் லைஃப், 5 நாள் வேலை பார்க்குறேன்ப்பா, 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுறீங்க. அப்படி வந்து இனிமே இருக்கவே முடியாது. என்ன பண்ணணும் அப்போ? அப்போ நீங்கள் உங்களோட அடுத்த கோல் என்ன, கெரியரில் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதை வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல நான் ஜென்ரலைஸ் பண்ணலை. அதே மாதிரி வித் ஆல் ஹியூமிலிட்டி அண்ட் கைண்ட்னஸ் ஐம் சேயிங் திஸ். ஏன்னா எனக்கு வந்து ஐம் வெரி கேர்ஃபுல். யாரையுமே நம்மளோட வார்த்தைகளால் வந்து அவங்கள கில்ட்டியாவோ ஷேமோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கேன். எப்படின்னா அவங்க வந்து கேரியரை வந்து ரொம்ப லிமிட்டடாக, இப்போ H1B கிடச்சிது, இந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சு, இது ஏதோ ஒரு பெர்மனண்ட்டாக எனக்கு கிடைச்ச ஒரு இடமா தான் அவங்க பார்க்குறாங்க. இல்லை, அது கண்டிப்பாக உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கோல் ஈவன் இன்னொல் அது எடுத்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரீட்டைன் பண்ணுற இடத்துல சஸ்டைனபிலிட்டி இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் அமெரிக்காவை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் பெரும்பாலும் நம்ம நான் உரையாடின வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகலாம், வீக்கெண்டு நமக்குன்னு இருக்கும் அப்படின்னு. அந்த வாழ்க்கையை தானே ஆசைப்பட்டு இங்கே வர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து அலர்ட்னஸோட அடுத்தடுத்த கெரியர் பில்டிங்லேயே குறியாக இருக்கணும்னு சொன்னால் மறுபடியும் இது ப்ரெஷர் இல்லையா? நம்ம சொல்கிறது வந்து வேலைகள் வந்து ஓகே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் சாய்ஸஸ் ஆஃப் கெரியர் நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இட் கேனாட் பி வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்றது வந்து தட்ஸ் நாட் அ சாய்ஸ். பேசிக்கலி நீங்கள் சொல்கிறது வந்து டோன்ட் செட்டில் வித் H1B as well as and H1B is not just it's not a settlement. ஆமாம், கரெக்ட். நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஒரு ரியலி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஏன்னா அமெரிக்கா பற்றின டைமென்ஷனே மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. இது பழைய அமெரிக்கா இல்லைங்கிறது தான் நான் இந்த ஓவரால் கான்வர்சேஷன்லேருந்து உள்வாங்கியிருக்கேன். அப்போ இந்த புதிய அமெரிக்காவுக்குள் வரவும் உள் வாழவும் அல்லது இங்கிருந்து வெளியே போன பிறகான ஒரு வாழ்க்கையை எப்படி தேடவும் உங்களோட இந்த பாயிண்டர்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வந்து ரொம்ப ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பர்சனலாக இப்போ வந்து நான் ஒரு மிட் 50s இருக்கேன். இப்போ என்னோட வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்தவங்க வந்து லேட் 90s ஏர்லி 2000s வந்தவங்க தான் இல்லையா. இப்போ நாங்கள் எப்படி எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்போது ஒன்று அவங்க வேலை தேடி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி போகிறாங்க. ஓரளவுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க போகுது, கல்யாணம் குழந்தைங்க அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்த அம்மா அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கும் நாங்கள் இங்கே வாழப்போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேரோட லோன்லினஸை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ நம்ம என்ன தான் H1B பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலும் பண்ணாலும் எனக்கு வந்து இன்னும் ஒரு 20 வருஷங்கள் எப்படி இருக்க போகுது, நம்ம எதுக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிட்டோமான்ற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி நிறையா நான் பேசணும், யோசிக்கணும். ஏன்னா இதை அன்ப்ரிப்பேர்ட் ஆகிடுவோமா. இப்போது நான் ஒரு 92 இயர்ஸ் ஓல்டு ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க கெனடியன் சிட்டிசன், அவங்களுக்கு வந்து நாங்கள் US சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அவங்க வந்து எனக்கு கெனடியன் சிட்டிசன் வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயே ரொம்ப நாள் என் லிங்க்டின் போஸ்ட்டில் கூட நான் போட்டிருந்தேன் அதை பற்றி. அவங்க இருந்துட்டாங்க. ஸோ அவங்க வராங்க எப்படின்னா அவங்களா வந்தாங்க சிட்டிசன்ஷிப் இன்டர்வியூவுக்கு. அப்புறம் அவங்க திரும்பி போகிறாங்க. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நானும் ராதிகாவும் இருக்கோம். அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வரும்போது நான் கேப் பிடிச்சி வந்துட்டேன், சிட்டியில் டவுன் டவுன் சிகாகோவில் நடக்குது. திரும்பி போகும்போது வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ஏஜ் அவங்களுக்கு. என்கிட்ட வந்து இது அழுக்காயிடக்கூடாது, நான் வந்து பப்ளிக் பஸ் எடுத்துகிட்டு போகும்போது அதனால் நான் நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மைல் நடந்து போகிறாங்க. சிகாகோ குளிரில் அப்போ குளிர் இல்லை, நடந்து போனாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்னோட ஜென்ரேஷன் ப்ரிப்பேர்டாக இருக்க போகிறோமான்னு தெரியல. ஏன்னா என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் என்னென்னலாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்க தான் கடைசியில் உங்கள் ஜென்ரேஷன் கவலையை சொல்கிறீங்க. யார்கிட்ட போய் நான் சொல்கிறது? புரியுது. ஆக்சுவலாக என்ன இந்த செக்மெண்ட் கவனிக்கப்படாமல் இருக்குன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த ஏஜ் செக்மெண்ட் 50-60 இந்த ஏஜ் கேப்பில் இருக்கவங்களுடைய அவங்க ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்காங்க. ப்ராபப்ளி ஃபார் த லோன்லினஸ்
கரெக்ட். ஓகே. ஆனால் ஐ திங்க் தட் வி நீட் அது வெஸ்ட்லேருந்து தான் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது நான் பார்த்த அனுபவத்தில். ஏன்னா இங்கே தான் எல்டர்லி பீப்புள் அவங்க லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக லீட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்குது. ஒருவேளை அவங்க ரொம்ப முன்னால் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்களோ என்னமோ. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறதுனால தங்களை எப்படி என்கேஜ் பண்ணிக்கணும். நான் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன் கேனடாவில். யதார்த்தமாக போனப்போ ஒரு 20 எல்லாருமே அதோட டீம் லீடுக்கு வந்து 101 வயசு அவங்களுக்கு. அவங்க தான் அந்த டீமை லீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தே டூ கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாமே படித்த டீச்சர்ஸ் நிறைய பேர் அதில். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த லோன்லினஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அவங்க தங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூலேயுமே நீங்கள் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ஏஜ் செக்மெண்ட் கவனிக்கப்படாமல் இருக்குது, பட் திஸ் ஹாஸ் டு பி அட்ரஸ்டு. ஸோ நைஸ் ஒர்க்கிங் ஃபார் யுவர் பீப்புள்னு கூட சொல்ல. தட்ஸ் நைஸ். இட்ஸ் அ குட் திங். ஸோ அமெரிக்காவை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இழப்புகளுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது. மோர் தென் அன் அட்டர்னி திஸ் டைம் தட் வாட் இஸ் லைஃப் எஸ்பெஷலி இன் அமெரிக்கான்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஐ திங்க் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. All the new ventures. தேங்க்யூ.